பியூஷ் கோயல், நிர்மலா சீதாராமன் போன்ற பலருமே திரு எஸ்பி வேலுமணி மூலமாக அவரை கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வாங்க எடப்பாடி பழனிசாமியை, ஓகே, அவங்கெல்லாம் இணைஞ்சாதான் நமக்கு வெற்றி சாத்தியம், ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய வெற்றியை பெறுவதற்கு அவர்கள் ஆதரவு வாக்கு வங்கி முக்கியம் அப்படிங்கிற மாதிரி தான் பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ ஒருவேளை இந்த நிலைப்பாட்டிலிருந்து திரு எடப்பாடி மாற்றிக்கொள்ளாவிட்டால், இதே பிடிவாத தன்மையோடு இருந்து விட்டார் என்றால், இந்த வாக்குகள் சேராமல் ஒதுங்கி இருக்கிற பொழுது அவர்கள் நேரடியாக களத்திற்கு வந்து திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்து அவங்க சில தொகுதிகளில் கூட ஒரு 50 தொகுதி 100 தொகுதிகளில் கூட அவர்கள் போட்டியிட்டு இவர்களுக்கு பாடம் புகட்ட வேணும் என்கிற நிலைப்பாட்டை எடுத்துட்டா இன்னும் மோசமான தோல்வி வரும். இப்படியே ஒதுங்கி இருந்தால் கூட பரவாயில்ல, ஒதுங்க மாட்டாங்க. திருமதி சசிகலா அவர்கள் 2021 மாதிரி இந்த தேர்தலில் ஒதுங்க மாட்டாங்க, ஒதுங்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா பல தொகுதிகளில் ஒரு 25-30 தொகுதிகளில் அவருடைய ஆதரவாளர்களை தேர்தல் களப்பணியில் ஈடுபடுங்கள் அப்படின்னு களம் இறக்கியிருக்கிறாங்க, பேசியிருக்காங்க. அங்கே எங்கே அவருடைய ஆதரவாளர்கள்ட்ட பேசியிருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறது, அந்த அடிப்படையில் தான் அவங்க அந்த முயற்சியை தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு கொஞ்சம் பேராவது நம்ம இடம் வாங்கி கொடுக்கணுங்கிற மாதிரி. ஸோ அது இங்கே அதிமுகவோடு இணைந்து அவர்களுக்கு ஆதரவாளர் கொடுக்கல, அந்த நிலைப்பாட்டை திரு எடப்பாடி ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் அவங்களும் எதிராக களமாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி திரு ஓபிஎஸ் அவர்கள் கடந்த செயல் வீரர்கள் நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசுகிறப்போ சொன்னார்ல, என்னை ஒரு பாவச் செயலுக்கு தள்ளிவிடாதீர்கள், நீங்கள் திருந்த வேண்டும் அல்லது திருத்தப்படுவீர்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னார்ல. அந்த பாவச் செயல்ங்கிறது திமுக சேரணுங்கிற ஒரு மைண்ட் செட் ஓபிஎஸ் வந்து விட்டார். இல்ல அண்ணா திமுகவுக்கும் ரெட்டலைக்கு எதிராகவும் களமாடுவது என்பது அவருடைய அரசியல் வாழ்க்கையில ஒரு பாவச் செயலாக அவர் கருதுகிறார். தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்திற்கு மீண்டும் அதிமுக வர வேண்டும் என்று நான் கெஞ்சினேன். நீங்க சொல்ற மாதிரி கெஞ்சி கெதறி போய் நின்னா கூட மறுதளிக்கிற இந்த சூழல்ல அப்ப ஒரு மிகப்பெரிய அளவில் அவருடைய திரு ஓபிஎஸ் அவருடைய அந்த அமைதியும் பொறுமையும் ஒரு காலகட்டத்துக்கு மேலே ஒரு ஆவேசமாக ஆத்திரமாக வருகிற பொழுது ஒரு எந்த நிலைப்பாட்டையும் திரு எடப்பாடிக்கும் தன்னை நம்பி மோசம் செய்த பாஜகவுக்கும் பாடம் புகட்ட வேண்டும் அப்படிங்கிற நிலைப்பாட்டை எடுத்துட்டாருன்னா பெரிய அளவில் பாதிப்பு வரும்.